தாவேகாவோட பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவில் ஒரே ஒரு கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது எந்த கட்சின்னு கேட்குறீங்களா? அதிமுக. ஏன் அப்படின்னா தாவேகா வந்து அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்பில் அதிமுக இருந்தாங்க. தாவேகா வந்து தெளிவாக முதல்வர் வேட்பாளர் எப்போவுமே விஜயாக மட்டும்தான் இருக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. இதனால அதிமுகவோட ஆசைகள் நிராசையாக போயிடுச்சு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவுக்கு எதிரான விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. ஸோ இது வந்து ஒருதலை காதல் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இவங்க எதிர்பார்த்து அவங்க வரல. ஆனால் தாவேகா வந்து எப்போவுமே கூட்டணி கட்சிகளுக்கு வரவேற்பு அளிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் முதல்வர் வேட்பாளர் எப்போவுமே விஜயாக தான் இருக்கணுங்கிறது அவங்களோட நோக்கம். அதிமுக நினச்சது நடக்கலை அப்படிங்கிறதுக்காக தாவேகாவை தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே அதிமுக எதிர்க்கலை, வரவேற்கிறோம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அண்ணா மட்டும்தான். இதனால் வந்து தங்களுக்கு வந்து மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அமையாதுங்கிறது அதிமுகவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜக அதிமுகவோட வெற்றிக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. என்னால் அடித்து சொல்ல முடியல. இந்த அளவுக்கு ஓட்டு சதவீதங்கள் கிடைக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. இதனால் அதிமுக வந்து தாவேகாவோட கூட்டணியில் இருக்க முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்காங்க.